மறுபடியும் வந்துட்டான். நிறைய நண்பர்களை அவன் இந்த தடவை கூட்டிட்டு வந்திருக்கான். நண்பர்கள் கூடும்போது பூப்பியோட குறும்புத்தனமும் கூடும். குறும்புத்தனங்கள் கூடும்போது கதைகளும் கூடும். அப்படி ஒவ்வொரு இடமும் அங்கேயும் இங்கேயும் மோப்பம் பிடிச்சு நடக்கிறான் நம்ம பூப்பி. நாமளும் அவன் கூட சேரலாமா? என்ன, பூப்பிய போல நாமளும் மோப்பம் பிடிக்கலாமா? தென்றல் காற்று, தென்றல் காற்று, தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, 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 மனமுண்டு. புன்னகை பூத்து கொஞ்சிக் குழையும் ரோசா பூவிற்கு மனமுண்டு, 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 மனமுண்டு. தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, ஓய் முல்லை பூவிற்கு மனமுண்டு. புன்னகை பூத்து கொஞ்சிக் குழையும் ரோசா பூவிற்கு மனமுண்டு, ஓய் ரோசா பூவிற்கு மனமுண்டு. காட்டு மரத்தில் முற்றி பழுத்த பலாப்பழத்திற்கு மனமுண்டு, கடைகள் தோறும் நிறைந்து நிற்கும் ஆரஞ்சுக்கு மனமுண்டு. சூடு பறக்கும் அப்பத்திற்கு இனிக்கும் சர்க்கரை மனமுண்டு, வீட்டு பூனைகள் காவல் நிற்கும் வறுத்த மீனுக்கு மனமுண்டு, ஓய் வறுத்த மீனுக்கு மனமுண்டு. தென்றல் காற்று, தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, புன்னகை பூத்து கொஞ்சிக் குழையும் ரோசா பூவிற்கு மனமுண்டு. ஹை பம் பம், ஹை பம் பம், ஹை பம் 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 பம், ஹை பம் பம், ஹை பம் பம், ஹை பம் 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 பம். ஏலம் ஏலம் ஏலேலம் ஹோய் ஏலத்திற்கு மனமுண்டு, மணிமணியாக விளைந்து நிற்கும் குறுமிளகுக்கு மனமுண்டு. துளசி செடிக்கும் மாமர இலைக்கும் மனதை வருடும் மனமுண்டு, கருவேப்பிலையின் இலைகளில் அல்ல மணமணக்கும் மனமுண்டு, ஹோய் மணமணக்கும் மனமுண்டு. தென்றல் காற்று, தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, 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 மனமுண்டு. தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, ஓய் முல்லை பூவிற்கு மனமுண்டு. புன்னகை பூத்து கொஞ்சிக் குழையும் ரோசா பூவிற்கு மனமுண்டு, ஓய் ரோசா பூவிற்கு மனமுண்டு. தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, புன்னகை பூத்து கொஞ்சிக் குழையும் ரோசா பூவிற்கு மனமுண்டு. பூப்பி, பழைய ஆள் இல்ல நம்ம பூப்பி குட்டி. சரியான சுட்டி பையன். இல்லனா கொற்ற தேனியோட கூட்டு சேருவானா? தேனிகளோட கூட்டுக்குள்ள போகதான் அவன் ஆசைப்படுவானா? என்ன நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். பூப்பியும் தேனிகளும். இது ஒரு பெரிய தொந்தரவா இருக்கே. என்ன சத்தம்? எனக்கு தலைய வலிக்குது. யார் நீ? எதுக்காக என்ன தொந்தரவு செய்யற? எனக்கு ரொம்ப கோவம் வரும் தெரியுமா? என்ன தெரியாதா? நான் ஒரு தேனி. ஈக்கள பாத்திருக்கேன், ஆனா தேனிய பாக்குறதும் கேள்விப்படுறதும் இன்னைக்குதான். எங்களை போல தேனீக்கள் தான் தேனை உற்பத்தி செய்யறோம். தேனா? அது என்ன? வா, உனக்கு காட்டுறேன். நீ என்ன அந்த பூவோட விளையாடிட்டு இருக்கியா? ஆமா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நாமளா? என்னோட வீட்டுக்கு. இதோ வந்துட்டோம். எங்க எங்க உன் வீடு? அதோ மேல பாரு.
பயப்படாத நண்பனே, வீட்டு மேல காய் விழுந்துருச்சு, அதனாலதான் ஆரவாரம். ஹூ, இப்பதான் நிம்மதி. சரி, நான் அந்த மர நிழல்ல இருக்கேன். ஹா, அட அட, நல்ல காற்று, அழகான இடம். ஹா. ஹூ, இங்க எவ்ளோ தேனீ இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க பூக்கள்ல இருந்து தேனை சேகரிச்சு கூட்டுல கொண்டு போய் வைப்போம். அது சரி. அப்படின்னா தேன் எடுக்கதான் நீ அந்த பூவுல இருந்தியா? ஆமா, உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன். வா பூப்பி. ஆ, அதிசயம்தான். இதுதான் எங்களோட வீடு. வீடா? இது அரண்மனைய போல இருக்கு. ஆமா, இது அரண்மனை தான். இங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. இங்க நிக்கிறவங்க காவலாளிங்க. அதோ அங்க போறவங்க வேலையாட்கள். அப்போ இங்க நிறைய பேர் இருக்கீங்களா? ஆமா, ஏராளம். ராணி தேனி, ஆண் தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள், பெண் தேனீக்கள் தான் வேலைக்கார தேனீக்கள். சரி வா, எல்லாரையும் உனக்கு காட்டுறேன். ரொம்ப இனிமையா இருக்கு. இங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னியே, அப்படின்னா உனக்கு என்ன வேலை? இங்க சுத்தி தெரியறது தானா? ஹேய், என்ன போல தேனீக்கள் தான் பூக்கள்ல இருந்து தேனை சேகரிக்கிறோம். பிறகு கூடு கட்டுவது, கூட்டை சுத்தம் செய்யறது, தேன் சேகரிக்கிறது, இன்னும் சில சமயங்கள்ல காவல் காக்கிறதும். அப்படியா? எவ்வளவு வேலைகள்! அதோ அங்க பாரு, ஒரு தேனி தேனை கொண்டு வந்து கூட்டுல வைக்கிறது. பிறகு தேனை கூட்டுல வச்சதுக்கு அப்புறமா தான் சிறகுகளால வீசும். அப்புறம் தேன்ல உள்ள நீரெல்லாம் போய் தேனா மாறிடும். ஆமா ஆமா, அதிசயம்தான். ஹாய் குட்டி தேனீகள். அதுங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் பிறந்ததுங்க. வா வா வா, அங்க தேனீக்களோட ஆட்டத்தை பார்க்கலாம். என்னது அது? வா. அட, இது என்ன நடனமா? இங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கா? ஐயோ, இது ஆட்டமோ பாட்டோ இல்ல. புதிய தேன் இருக்கிற இடத்த எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்கு தேனீக்கள் செய்யும் அறிவிப்பு முழக்கம். உங்க செயல் எல்லாமே அதிசயம்தான். ஆஹா, எவ்வளவு இனிமை! தேனுக்கு இவ்ளோ சுவைன்னு எனக்கு தெரியாம போச்சு. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய் ஏய், கண்ணை தோற. எங்க எங்க தேனீக்கள்? அவங்க நடனம் ஆடிட்டு இருந்தாங்களே. நம்ம ஒன்னாதானே உன் வீட்டுக்கு போனோம். நீ கனவு கண்டுட்டு இருந்த. நீ தூங்கிட்டு தானே இருந்த. அப்படியா? எல்லாம் கனவு தானா? நல்ல இனிமையான கனவு. ஊப்பி. நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்கட்டுமா? இரவில் யார் குடை விரித்தது? குடை விரித்து பறந்தது, பறந்து போய் பழம் பறித்தது, பழம் பறித்ததும் குடை அடைத்தது. யார் அது? உங்களால சொல்ல முடியுமா? அந்த ஆளை பூப்பி குட்டி கண்டுபிடிச்சிட்டான். இந்த கதையை பாருங்க, நீங்களும் அந்த ஆளை கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன
பழங்களா? எவ்வளவு நல்ல பழங்கள்! இதை யார் இங்க வச்சது? இது என்னது? இது அணிலோட வேலைதான், சந்தேகமே இல்ல. பூபி, ராத்திரி எங்க போன? நீ நல்ல நடிகன், ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற. என்னது? நீ பழங்களை கடிச்சு துப்பி என் வீட்டு வாசல நாசமாக்கிருக்க. நீ என்ன ஏமாத்ததான் என் வீட்டு வாசல்ல பழங்கள் எடுத்துட்டு வந்து வச்சியா? நண்பா, நான் உன் வீட்டு பக்கம் வரவே இல்ல. நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. அதை யார் வச்சதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம், சரியா? அது யாரா இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன், நிச்சயமா. பூப்பி குட்டி, எழுந்திரு எழுந்திரு. இது குருவி தானே? பூப்பி குட்டி, நான் இருக்கிற மரத்துக்கு கீழேயும் ஒரு கூட பழம் இருக்கு. அப்படியா? யாரு வச்சதுன்னு நீ பாத்தியா? இல்ல, யாரோ நம்மளே ஏமாத்துறாங்க. அது யாருன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். நண்பா, நண்பா, என்னாச்சு? என்னாச்சு அணிலே? நீ ஏன் இப்படி பயந்திருக்க? நேத்து ராத்திரி ஏதோ ஒரு பறவை என் மரத்தை சுத்தி பறந்துகிட்டே இருந்தது. நல்ல கருப்பான நிறம், பெரிய சரகு. நான் பயந்துட்டேன். காலையில பார்க்கும்போது மரத்துக்கு கீழே பாதி சாப்பிட்ட பழங்கள் இருந்தது. நீ பயப்படாத, அந்த பறவை ஒன்னும் செய்யலையே. அப்படின்னா ஒரு பறவை தான் இதெல்லாம் செஞ்சிருக்கு. கருத்த நிறமுள்ள பெரிய சிறகுள்ள பறவை. அப்படின்னா அந்த பறவைக்கு இரவுல மட்டும்தான் கண்ணு தெரியும். இது எந்த பறவைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆந்தைக்கு தான் இரவுல கண் தெரியும். அது அந்த ஆந்தையே தான். அப்படின்னா அதை நாம கண்டுபிடிக்கலாம். யாரு நீங்களா? என்னால உங்களை சரியா பார்க்க முடியல. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? பேஷ் பேஷ், உன்னை நாங்க கண்டுபிடிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டியா? எங்களை ஏமாத்து தானே எங்க வீட்டு வாசல்லையும் மரத்துக்கு கீழேயும் பழங்களை கொண்டு வந்து வச்ச. பழங்களா? ஆனா நான் பழம் சாப்பிடுற பழக்கம் இல்லையே. அப்படின்னா யார் அதை செஞ்சிருப்பா? நாம இனிமே என்ன செய்யறது? எனக்கு ஒரு தந்திரம் தோணுது. நாம அந்த பறவைய மறைஞ்சிருந்து பிடிச்ச என்ன? எப்படி? நாம கொஞ்சம் பழங்களை சேகரிச்சு ஒரு மரத்தோட அடியில வைப்போம். அது சாப்பிட வரும். அப்ப மறைஞ்சிருந்து பிடிச்சிடலாம். இதுதான் அந்த பறவை. இது என்ன பறவை? தலை கீழால தொங்கிட்டு இருக்கு. ஐயோ, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. பயப்படாத, உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம். சரி சொல்லு, நீ யாரு? நான் தான் வவ்வால். பழம் சாப்பிட தான் இங்க வந்தேன். ஓஹோ, நீ தானே மரத்துக்கு அடியிலயும் வாசல்லையும் பழங்களை கொண்டு வந்து போட்டது? தயவு செஞ்சு மன்னிக்கணும். என் குழந்தைக்காக தான் இதெல்லாம் பறிச்சேன். இந்த பழங்களை நான் எடுத்துட்டு போட்டுமா? இத செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க உன்னை பிடிச்சோம். இப்ப நீ போலாம். இனிமே நாங்களும் உன் நண்பர்கள் தான். நீ எப்படி இரவில் பறக்கிற?
இரவுல உன்னால பார்க்க முடியுமா? ம் என்னால ஒளியின் உதவியோட வழிய கண்டுபிடிக்க முடியும். ஐயோ, நீ ஒரு அதிசய உயிரினம். உனக்கு எத்தனை குழந்தைங்க? அதுவும் பறக்குமா? எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவன் பிறந்து 3 வாரம்தான் ஆகுது. அட, பறவை குட்டி போடுமா? நாங்க வவ்வால், பறக்கும் உயிரினம், பறவைகள் இல்ல. நாங்க குட்டி போட்டு அந்த குட்டிங்களுக்கு பாலும் கொடுப்போம். அதிசயந்தா. உன் குழந்தை எங்க? கூட்டிலா? ஆஹா, அவன் என் கூட தான் இருக்கான். உன் கூடவா? எங்க எங்க? பயப்படுறான். இங்க வாடா. இதோ இந்த நண்பர்களை பாரு. ஹாய், நாங்க பார்த்துட்டோம். இவன் இப்படிதான் எப்பவுமே என் மேல தொங்கிக்கிட்டே இருப்பான். சரி, நாங்க போட்டுமா? திரும்பவும் சந்திக்கலாம் நண்பர்களே. நண்பர்களே, நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உணவுகளை சாப்பிடுறோம். ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு சுவை இல்லையா? மாங்காய் புளிப்பு, ஜிலேபி இனிப்பு, பாவக்காய் கசப்பு. இதோ சுவைகளை பற்றிய ஒரு பாட்டு. ஹையர ஹையா, மிளகா கடிச்சான் பாவம் குட்டி குரங்கண்ணன். நாக்கு எரிய துடித்து போனான் தித்தை என்று குரங்கண்ணன். தகதித்தை என்று குரங்கண்ணன். ஹையர ஹையா, மிளகா கடிச்சான் பாவம் குட்டி குரங்கண்ணன். நாக்கு எரிய துடித்து போனான் தித்தை என்று குரங்கண்ணன். தகதித்தை என்று குரங்கண்ணன். மாங்காய் மரத்தின் பிஞ்சை கடித்தான் வாலாட்டி வாலாட்டி அணிலண்ணன். மாங்காய் மரத்தின் பிஞ்சை கடித்தான் வாலாட்டி வாலாட்டி அணிலண்ணன். புளிக்க அவனும் துள்ளி போய் ஆட்டம் போட்டான் அணிலண்ணன். ஆட்டம் போட்டான் அணிலண்ணன். ஹையர ஹையா. காய்ந்து கிடக்கும் பாவக்காயை ஓடிக்கடித்தான் முயலண்ணன். காய்ந்து கிடக்கும் பாவக்காயை ஓடிக்கடித்தான் முயலண்ணன். கசக்காயோ வாலை தூக்கி, கசக்காயோ வாலை தூக்கி ஓடி மறைந்தான் முயலண்ணன். ஓடி மறைந்தான் முயலண்ணன். ஹையர ஹையா. கீழே கிடந்த நெல்லிக்காயை மெல்ல கடித்தான் கரடி அண்ணன். கீழே கிடந்த நெல்லிக்காயை மெல்ல கடித்தான் கரடி அண்ணன். துவர்க்கும் நெல்லியை கீழே துப்பி, துவர்க்கும் நெல்லியை கீழே துப்பி மயங்கி விழுந்தான் கரடி அண்ணன். ஹையர ஹையா. கடையில் உள்ள ஜிலேபி எடுத்து தின்று முடித்தான் எலியண்ணன். கடையில் உள்ள ஜிலேபி எடுத்து தின்று முடித்தான் எலியண்ணன். இனிமை இனிமை எல்லாம் இனிமை, இனிமை இனிமை எல்லாம் இனிமை குதித்து சொன்னான் எலியண்ணன். குதித்து சொன்னான் எலியண்ணன். ஹையர ஹையா. பூப்பி. பூப்பி குட்டி ரொம்ப குறும்புக்காரனா இருந்தாலும் அவ எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பா. எல்லாருக்கும் உதவி செய்வா. ஒரு நாள் அவ ஒரு பல்லிய காப்பாத்தினா. பல்லி பூப்பிக்கு நண்பன் ஆயிடுச்சு. எப்படி நண்பர்கள் ஆனாங்கன்னு பார்க்கலாமா? பூப்பியும் பல்லியும்.
யார் அது? யார் அது? யாருன்னு சொல்லுங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. என்ன ஒரு பூனை பிடிக்க வருது. அது என்ன கொன்னுடும். பயப்படாத, நீ உள்ள வந்துரு. நீ எங்கேயாவது ஒரு பல்லிய பாத்தியா? இல்லையே. ஆனா இங்க பல்லியோட வாசனை வருதே. ஹே, நீ என்ன செய்யற? நீ தேடுற பள்ளி இங்க வரல. இங்க இருந்து போயிடு. நீ என் உயிரை காப்பாத்திட்ட. இந்த உதவிய நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். சரி, நான் போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அந்த திருட்டு பூனை வெளியே தான் இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. சரி, நான் எங்கேயும் போகல. அதிசயம்தான், உன்னால எப்படி சுவர்ல நடக்க முடியுது? ஓ, அதுவா? இது எங்களோட தனிப்பட்ட திறமை. இது மாதிரி வேற ஏதாவது அதிசயங்கள் இருக்கா? அதிசயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரி நண்பா. அந்த திருட்டு பூனை இங்க எங்கேயும் இல்ல. அது அந்த திருட்டு பூனை தானே? ஐயோ, அந்த பூனையை நண்பனை பிடிச்சிருச்சா? நீ அந்த பல்லியை பிடிச்சிட்டியா? ஏய், அதெல்லாம் இல்ல. நான் அப்புறம் அதை பார்க்கவே இல்ல. என்னால இதை நம்ப முடியல. நாம போய் பார்க்கலாம். நண்பா நண்பா நண்பா, நீ எங்க இருக்க? ஐயோ, இது என் நண்பனோட வாள் தானே. ஐயோ, அவனை பூனை பிடிச்சிடுச்சு. என்னால என் நண்பனை காப்பாத்த முடியல. நண்பா, நான் இங்கதான் இருக்கேன். என்ன, நீ இங்கதான் இருக்கியா? நிம்மதியா இருக்கு. நண்பா, நீ சொன்னது போலதான் நடந்தது. அந்த பூனை கிட்ட இருந்து என் வாளை உடைச்சுக்கிட்டு தான் நான் உயிர் பழிச்சேன். ஐயோ, வாளை உடைச்சா? அது எப்படி? ஆமா, நீ எதுக்கு வெளியில போன? என்ன மன்னிச்சிடு. நான் ஒரு பூச்சிய பிடிக்க தான் வெளியில வந்தேன். இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில தான் நாங்க எங்க வாளை உடைச்சுக்கிட்டு உயிர் தப்புவோம். வாளை பத்தி கவலைப்பட வேண்டாம், அது தானாவே வளர்ந்துரும். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். எங்கேயே என் கூடயே இருந்துரு. சரி நண்பா, உன் விருப்பம் போலவே. நண்பர்களே, நமக்கு ஏராளமான ஆசைகள் இருக்கு. பூப்பி குட்டிக்கு ஒரு ஆசை இருக்கு. அவன் ஒரு விதைய முளைக்க வைக்கணும். அவன் இப்படிதான். அவனுக்கு ஏதாவது கிடைச்சா போதும், அது பின்னாடியே தெரியவா. நம்ம பூப்பியோட விதை முளைச்சுதானே பார்க்கலாம். ஐயோ,
ஐயோ பிடிக்க முடியல. ஐயோ பறந்து போயிடுச்சே. ஐயோ என் தாத்தா தாடி அது பறந்து போயிடுச்சு. பூப்பிக்குட்டி, அது காத்துல பறக்கிற ஒரு வகையான விதை. அது பிடிக்க உன்னால முடியாது. சரி, அது போகட்டும். காத்தடிக்கும் போது தானே அதால போக முடியும். விதையா? அப்படின்னா என்ன? பூப்பிக்குட்டி, விதையில இருந்துதான் செடி உண்டாகும். செடிதான் பின்னால மரமாகும். அப்போ தாத்தா தாடியும் விதை தானா? ஆமா, காத்துல பறக்கிற விதை தான் அது. அப்படியா? நீ கவலைப்படாத, நான் உனக்கு பறக்காத விதை ஒண்ணு தரேன். அது மாங்கொட்டை, இந்த மரத்தோட விதை. இத உதச்சியும் விளையாடலாம். ஏய் சுட்டி பயலே, இத நான் ஒன்னும் உனக்கு உதச்சி விளையாட கொடுக்கல. நீ அத கொண்டு போய் புதைச்சி வெயி. அது முளைக்கும், பின்னாடி வளர்ந்து பெரிய மரமாகும். இந்த சின்ன மாங்கொட்டையில இருந்தா இவ்ளோ பெரிய மரம் உண்டாகும்? அதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா நான் இத கொண்டு போய் புதைச்சி வைக்கிறேன். ஏன்னா காக்கா சொன்னது சரியான பார்க்கணும்ல. இவகிட்ட ஒரே விளையாட்டு. இங்க நடலாமா? இல்ல வேண்டாம். இங்க நடலாம். இனி எல்லார்கிட்டயும் போய் விதை விதைச்சத முதல்ல சொல்லணும். நண்பர்களே, நான் ஒரு மரம் நட்டேன். மாமரமா? அது எப்படி? நான் ஒரு மாங்கொட்டையை புதைச்சு வச்சிருக்கேன். அது வளர்ந்து நாளைக்கு பெரிய மரமாகும். நீங்க எல்லாரும் வரணும். வரும்போது அணில், முயல் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. சரி. ஐயோ விடிஞ்சிடுச்சு. என்னுடைய மரம். மரம் எங்க? ஐயோ ஒரு செடியை கூட காணோம். இணைய நண்பர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அவமானம். அந்த காக்கா என்னை ஏமாத்திடுச்சு. என் மாங்கொட்டை முளைக்கல. அந்த காக்கா ஏமாத்திடுச்சு. உன்னை யாரும் ஏமாத்தல. அந்த மாங்கொட்டை முளைக்க இன்னும் நாளாகும். நீ விதைக்க தண்ணி ஊத்தணும். ஏதோ அணிலால ஆனது. என்ன ஒரு மழை. 2 நாள் ஆச்சு நான் வெளியில வந்து. எப்படியோ என் மாமரம் முளைச்சிருக்கும். மழை நின்னதுக்கு அப்புறம் இங்க எவ்வளவு கொடைங்க. ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு தண்ணி கிடைச்சோ என் மாமரம் இன்னும் முளைக்கவே இல்லையே. பூப்பிக்குட்டிய பார்த்து எவ்வளவு நாளாச்சு இல்ல? நம்ம போய் அவனை பார்க்கலாமே. அவன் மாங்கொட்டை முளைச்சிடுச்சான்னு கேட்கலாம். பூப்பி, பூப்பிக்குட்டி, நீ ஏன் எங்களை பார்க்க வரல? நீங்க யாரும் என்கிட்ட பேசாதீங்க. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்க. என் மாங்கொட்டை முளைக்கவே இல்லை.
அட இதுதானா விஷயம்? பிரச்சனை இல்ல, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கோம். பரிசா? எனக்கா? ஆமா, அதேதான். நீங்க வா, முதல்ல இங்க வா. நீ இப்போ கண்ணை மூடு. கண்ணை மூடிக்கிட்டே எங்களோட வா. உங்களோட பரிசு என்ன? அத நேர்லயே பாரு, சொன்னா சுவாரஸ்யம் போயிடும். பூப்பி குட்டி, இப்ப கண்ணை தர. அட, என் மாங்காய் செடி முளைச்சிடுச்சு. என் மாங்காய் செடி முளைச்சிடுச்சு. ஹாய். மாமரம் பெருசான உடனே எல்லாரும் மாம்பழம் சாப்பிடலாம். முதல்ல செடி மரமாகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நம்ம காலையில எழுந்ததும் பலவிதமான ஓசைகளை கேக்குறோம். பறவைகளோட ஓசை, மிருகங்களோட ஓசை, வாகனங்களோட ஓசை. எத்தனை வகையான ஓசைகள்! இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பாட்டு படிக்கலாம். வாங்க கேட்கலாம். காகம் கரையுது கா கா கா, குயில்கள் கூவிடும் கூ கூ கூ, கிளிகள் பேசும் கீ கீ கீ, ஆஹா புதிய பூக்காலம். காகம் கரையுது கா கா கா, குயில்கள் கூவிடும் கூ கூ கூ, கிளிகள் பேசும் கீ கீ கீ, ஆஹா புதிய பூக்காலம். சண்டை முழங்கிடும் டெண்டெண்டம், தாளம் எழுப்பிடும் ஜீயஞ்சம், கொம்பு அழைக்குது பத்தரத்தை, ஆஹா புதிய திருக்கோலம். காகம் கரையுது கா கா கா, குயில்கள் கூவிடும் கூ கூ கூ, கிளிகள் பேசும் கீ கீ கீ, ஆஹா புதிய பூக்காலம். காற்று வீசிடும் ஷூ ஷூ ஷூ, இடி இடிக்குது டம் டிம் டம், மழை பெய்திடும் சர் சர் சர், ஆஹா நல்ல மழைக்காலம். காகம் கரையுது கா கா கா, குயில்கள் கூவிடும் கூ கூ கூ, கிளிகள் பேசும் கீ கீ கீ, ஆஹா புதிய பூக்காலம். குதிரைகள் பாயுது டக் டக் டக், ரயில்கள் ஓடுது சிக் புக் சிக், பஸ்ஸும் போகுது டுர் டுர் டுர், ஆஹா எல்லாம் இசைக்காலம். காகம் கரையுது கா கா கா, குயில்கள் கூவிடும் கூ கூ கூ, கிளிகள் பேசும் கீ கீ கீ, ஆஹா புதிய பூக்காலம். சேவல் கூவுது கொக்கரக்கோ, பூனை கத்திடும் மியாவ் மியாவ், பூப்பி குரைக்குது பவ் பவ் பவ், ஆஹா வந்தது இசைக்காலம், ஆஹா வந்தது இசைக்காலம். பூப்பி. நண்பர்கள்ல நம்ம பூப்பி குட்டிக்கு ரொம்ப உயிர். யாரோட நண்பராகலான்னு அவன் நினைச்சிட்டே இருப்பான். ஒரு நாள் பூப்பி குட்டி கிணத்துல ஒரு தவளைய பார்த்தான். அப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு இனிமையான கதை. வாங்க நண்பர்களே, என்னென்ன பார்க்கலாம். ஹை, ஒரு தவளை. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. நீ எப்படி இதுக்குள்ள போன? நான் இந்த கிணத்தோட தவளை. யாரோ தண்ணி எடுக்கும்போது நான் இந்த வழியில மாட்டிக்கிட்டேன். என்ன காப்பாத்துங்க. கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். ரொம்ப நன்றி. என்னோட உயிரை நீ காப்பாத்திட்ட. நீ என் கூட வரியா? நான் என்னோட நண்பர்கள் எல்லாரையும் காட்டுறேன். ஐயோ, நான் திரும்பி போகணுமே.
நீ உடனே திரும்பி போயிடலாம் என்ன? அப்படின்னா சரி, நானும் வரேன். ஹாய், எவ்வளவு அழகான குளம். இந்த குளத்துல ஏராளமான தவளைங்களும் நிறைய மீன்களும் இருக்கு. எல்லாரும் என்னோட நண்பர்கள் தான். அப்படியா? நண்பா, உன்னோட கிணத்துல மீன் இருக்கா? இல்ல. வா, நான் உனக்கு நிறைய மீன்களை காட்டுறேன். ஓடி வா, ஓடி வா. ஐயா, இது மீனுங்க இல்ல, வால் தவளைங்க. வால் தவளைகளா? அது என்ன உயிரினம்? உனக்கு தெரியாது. இதெல்லாம் மீன்கள் தான். இல்ல இல்ல, இது வால் தவளைங்க தான். இல்ல இல்ல இல்ல. பூப்பி, உன் நண்பன் சொல்றது உண்மைதான். அதெல்லாமே வால் தவளைகள் தான். அதோட அம்மா தான் நான். அப்படியா? பூப்பி, நான் முதல்ல அந்த தண்ணி மேல தான் முட்டையிடுவேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா முட்டையில இருந்து வால் தவளைகள் வெளியில வரும். பின்னாடி அதுக்கு கால்களும் வரும். அதுக்கப்புறமா தவளையோட வால் சுருங்கி சின்னதாயி தவளை பெருசாயிடும். ஹாய். அதுக்கப்புறமா தவளையோட வாழ்க்கையே கரையில தான். நடுவுல நீந்தவும் முட்டையிடவும் நாங்க தண்ணிக்கு திரும்பி வருவோம். என்ன கதை பிடிச்சிருக்கா? நல்ல கதை தவளையம்மா. உன்னோட நண்பன் எங்கிருந்து வந்தான்? இவனை நான் பார்த்ததே இல்லையே. நான் பக்கத்து கிணத்துல இருக்கிறவன். குளத்தை பார்க்கணும்னு வந்தேன். மழை வருது. இனி இங்க திருவிழாதான். நீங்களும் சேர்ந்துக்கங்க. ஐ, எவ்வளவு நல்லா இருக்கு. எனக்கும் அவங்களோட விளையாடணும் போல இருக்கு. ஏய், எங்களோட சேர்ந்துக்கோ. எனக்கும் அவங்களோட சேர்ந்து குளிக்கணும்னு ஆசையா இருக்கு. சரி, நான் இங்கே இருக்கேன். நீ போய் நீந்திட்டு வா. பார்த்து போ. ஹை, என்ன அழகு. என் பாழும் கிணத்துல இந்த மாதிரி இல்ல. நண்பா, நான் இங்கதான் இருக்கேன். நான் உடனே வந்துடுறேன். நண்பா, நண்பா ஓடிடு. அந்த தண்ணி பாம்பு உன்னை பிடிச்சிடும். சீக்கிரம் ஓடிடு. ஐயோ, பாவம், என் நண்பனை தண்ணி பாம்பு பிடிச்சிடுச்சு. பூப்பி. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு நண்பா? இல்ல பூப்பி, நீயும் இந்த 2 நண்பர்களும் தான் என் உயிரை காப்பாத்துனீங்க. இவர் என்ன ஒரு செடிக்கு நடுவுல மறைச்சு வச்சுட்டாரு. நல்ல வேலை, பாம்பு என்ன பிடிக்கவே இல்லை. அப்படியா? நீ திரும்பி போக வேண்டாமா? நான் உன்னையும் இந்த நல்ல நண்பர்களையும் விட்டுட்டு இனி எங்கேயுமே போக மாட்டேன். ஹாய், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு பாழுங்கிணத்துல தவளையா இருந்தேன். நீதான் எனக்கு இந்த பரந்த உலகத்தை காட்டியிருக்க. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மத்தவங்க சண்டை போடுறது பூப்பி குட்டிக்கு பிடிக்காது. நண்பர்களுக்கு நடுவுல சண்டை வந்தாலும் பூப்பி வந்துதான் தீர்த்து வைப்பான். ஒரு நாள் காகத்துக்கும் குயிலுக்கும் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு வாங்க பார்க்கலாம். பூப்பியும் குயிலும் காகமும். கூ கூ. யார் இத பாடுறது? கூ. நீயா இப்படி பாட்டு பாடுன? நல்லா இருக்கு. கூ.
உன் பேர் என்ன? குயில். பார்க்க காக்கா மாதிரி இருக்க, ஆனா கண்கள் மட்டும் சிகப்பு நிறம். இதுதான் என்னோட ஜோடி குயில், புள்ளி குயில். எனக்கு இப்போ 2 நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்தான். சரி, உங்க கூடு எங்க? எனக்கு காட்டுவீங்களா? கூடு கூடு தானே, அத நான் காட்டுறேன். அது இன்னொரு நாள். இப்போ நாங்க உணவு தேடி போகணும். நாம நாளைக்கு பார்க்கலாமா? சரி. நண்பா, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து நண்பா. நீங்க எதுக்காக என் நண்பனை இப்படி துரத்திட்டு இருக்கீங்க? அவன் பாவம், அவனை விட்டுருங்க. பாவமா? ஆமாமா, இவன் எங்க கூட்டுக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இவனை சும்மா விட முடியாது. இல்ல, நான் ஒன்னும் செய்யல. மரத்துல நின்னு பாட்டு பாடும்போது என்னை இவங்க கொத்துறாங்க. அவன் தான் அவங்கள தொந்தரவு செய்யலையே, அவனை விட்டுடுங்க. பூப்பி வந்ததுனால நீ பொழைச்ச. ரொம்ப நன்றி, நீ அந்த காக்கா கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட. அதோ புள்ளிக்குயில், அதை விடக்கூடாது. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, விரட்டுறாங்களே. பூப்பி, அது புள்ளி கோயில். எல்லா காக்காவும் எங்களை விரட்டுது. எங்களை நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும். ஏய் புள்ளி கோயிலே, இங்க வா, இந்த பக்கம் வா. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. பூப்பி, உன் நண்பர்கள் எல்லாரும் பாவம் நீ தானே சொன்ன. நீயே கேட்டு பாரு அவ என்ன பண்ணான்னு. என்ன என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதோ இந்த புள்ளிக்குயில் எங்க கூட்ல வந்து முட்டையிடுறா. என்ன, அப்படியா? எதுக்காக நீ அப்படி செஞ்ச? என்ன நம்பு, நான் அந்த கூட்டுல முட்டை இடல. நான் காக்காவோட கூடு பக்கம் சும்மாதான் பறந்து போனேன். அப்ப எல்லாரும் என்ன விரட்டிட்டு வந்தாங்க. நீ பொய் சொல்றியா? அப்படின்னா என் கூட்ல இருக்க முட்டைகள் யாரோடது? அதுவா, அது காக்காவோட முட்டைங்க தான். இல்ல இல்ல இல்ல, நீங்க இப்படி சண்டை போட வேண்டாம். நாம இதை பேசி தீர்த்துக்கலாம். சரி, நாம இப்ப கோழி கிட்ட போலாம். அங்க போய் என்ன செய்யலாம்னு கோழி கிட்ட கேட்கலாம். காக்காவோட கூட்டுல புள்ளிக்குயில் முட்டையிட்டத யாரு பார்த்தது? அவ என் கூட்ல இருந்து இறங்கி போனத நான் பார்த்தேன். காக்கா சொல்றது உண்மையா? ஏ, உங்களுக்கு கூட இல்லையா? கூடும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. பொறுமையாரு, கோழி கேட்கட்டும். எங்களுக்கு கூடு கட்டி பழக்கம் இல்ல. முட்டையிடும் நேரம் வரும்போது புள்ளி கோயில கூட்டிக்கிட்டு நான் காகத்தோட கூட்டுக்கு பக்கத்துல போவேன். நான் சொன்னல கூட இல்லாததுனால தானே ஆண் குயிலாகிய நாங்க சத்தம் போட்டு காக்காவோட கவனத்தை திருப்புவோம். அப்போ புள்ளி குயில் காகத்தோட கூட்டுல முட்டையிடும். அப்படின்னா நீ காக்காவோட கூட்டுல முட்டையிட்டது உண்மைதானே? அடித்துருடி, அந்த முட்டைகளை உடனே நாம எடுக்கணும். இப்பவே எடுக்கணும். ஐயோ, என்னோட முட்டைங்க, என்னோட குஞ்சுகள். எனக்குன்னு ஒரு கூடு இருந்தா நான் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன். இத பாரு காக்கா, முட்டைக்குள்ள இருக்கிறது குஞ்சுகள். அது பிறந்து வெளியே வரும்போது அதுங்களுக்கு தெரியறது காக்காவோ குயிலோ இல்ல, தன்னோட அம்மா தான். ஆனாலும் கோழி அம்மா, குஞ்சுகள் எல்லாம் குஞ்சுகள் தான். அதுங்க செய்யாத தப்புக்காக நாம அத தண்டிக்க கூடாது. என்ன மன்னிச்சிடு. உன் முட்டைகளை நானே பாத்துக்கிறேன். உன் குழந்தைங்களையும் என் குழந்தைய வளர்க்கற மாதிரியே வளர்க்கறேன். வருத்தப்படாத. இப்பதான் எனக்கு நிம்மதி.
எனக்கும் தான்.